என் தங்க பிள்ளையே, உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். இந்த வாராகி வரத்தை மட்டும் தருவதில்லை, வாய்ப்பையும் அள்ளி குவிக்க வந்து விட்டேன். அதை உன் வாழ்க்கையாகவே பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ எந்த முடிவுக்காக காத்து கொண்டு இருந்தாய் என்று எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கான மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை சேர்ந்து விட்டது. உன் சூழ்நிலைகள் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஒரு புறம் மற்றவர்கள் அங்கு பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாதல்லவா, என் பிள்ளைகளுக்கான தாய் இந்த வாராகி என்றவுடன் வெற்றி என்பது மட்டும்தான். ஆனால் அதையும் தாண்டி உன்னை அசைத்து பார்ப்பவர்களையும் நான் அங்கு வதம் செய்யவே புறப்பட்டு விட்டேன். நீ உன் மனதில் இருப்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். என்ன நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் நீ உணர்ந்து கொள். ஓடித்தான் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஓடியே ஆக வேண்டும். என் பிள்ளையே, ஓடும் பொழுது ஓட்ட பந்தயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நீ கவனிக்க வேண்டாம். உன் வேலைகளை கவனமாக செய், அதுவே போதுமானதுதான். மற்றவர்கள் மீது நாம் அக்கறையும் கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம் வேலைகளில் நாம் கோட்டை விட்டு விடுவோம். அதனால் அவர்களின் வேலையை செய்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே நீ போட்ட விதையானது விருட்சமாக வளரப்போகும் தருணத்தை எட்டிவிட்டது. காலமும் நேரமும் எப்போதுதான் எனக்கானதாக மாறப்போகிறது என்று உன் சூழ்நிலைகளை கண்டு நீ கலங்கி போய்க் கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த நேரத்தில் உனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாகவே கனிந்து விட்டது என் கண்ணின் மணியே. நீ அந்த கனியின் சுவையை அங்கு அனுபவிக்க தயாராகிவிட்டாய் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். மற்றதை நினைத்து தேவையில்லாமல் நீ ஏன் பதற்றப்படுகிறாய்? உன் மனதில் பட்ட வலிகள் எல்லாம் ஆறாமல் ரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு காரணமானவர்களை என்ன செய்வது தாயே என்று நீ அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். அவர்கள் அப்படித்தான் என்று உன் நிலைமையை பார்த்து நீ விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன். என் தங்கமே, உன் நேரமும் கிரகமும் இப்பொழுது உனக்கு ஏற்றாற்போல் மாறும்போது நீ உனக்கான சூரிய உதயத்தை பெற்றுக்கொள். யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உன் நிலையை உணர்த்தி கொள்வதற்குத்தான் இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. உனக்கான பயணம் ஆரம்பித்து விட்டது. அந்த பயணத்தில் தடைகள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணி விடாதே. இது உனக்கென்று நான் வகுத்தது. அப்படி இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று உனக்கான தடைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு உன் பாதையை அங்கு தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். இனி வருகின்ற பாதையில் உனக்கான வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றுவது மட்டும்தான் பாக்கி. என் பிள்ளையே, மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் நினைத்து கொண்டு நீ உன் செயலை பதறிக்கொண்டும் சிதற வைத்து கொண்டும் இருக்காதே. நீ சிந்தையில் கவனத்தை செலுத்து. உன் எண்ணமும் செயலும் நேர்கோட்டில் அங்கு பயணம் செய்யும் போது சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னை விட்டு விலகப் போவதே கிடையாது. நீ எதிர்பார்த்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்குத்தானே உன்னோடு சேர்ந்து இந்த வாராகி நானும் அங்கு புறப்பட்டு விட்டேன். உன் கரத்தை பற்றுவது யாரென்று தெரியாமல் கண் விழித்து பார்த்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே இந்த தாய் வாராகி இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்கு இந்த தாயானவள் நான் வந்து விட்டேன். இனி மனதில் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எந்த முக்கியமான காலகட்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த காலகட்டம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. எந்த வெற்றி பயணம் உன்னை சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவும் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. இனி நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது. இந்த வாராகி தரும் வெற்றி வாக்கை பலிக்கச் செய்யும் நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உனக்கு நல்லதை இந்த தாய் நான் நடத்தி தருகிறேன். நீ நினைத்தது உள்ளதை உள்ளபடி நான் நிறைவேற்றுவேன். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.